ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சேலம் சிட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நல்லா சூப்பராக ஏற்காடு அடிவாரத்தில் இந்த மாதிரி ஒரு ரிவர் எக்ஸ்பீரியன்ஸு, அதுவும் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையாலுமே ஒரு தரமான ஒரு லொக்கேஷன். வாங்க, இந்த இடம் எங்கே இருக்குது, எப்படி இப்படி வரணும், இங்கே வந்தால் என்னென்ன பிளேசஸ் போகலாம் அப்படின்ற கம்ப்ளீட் திங் நாம் இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா சேலத்தில் கண்ணங்குறிச்சி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க. இந்த கண்ணங்குறிச்சின்ற ஊருக்குள்ளார இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் இந்த கற்பகம். இந்த இடத்த கற்பகம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கற்பகம் ரிவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஆறு தான் பார்த்திங்கன்னா சேலத்தில் ஓடிட்டுருக்கு அந்த திருமணி முத்தாறு இருக்குது அப்படின்ற பார்த்தீங்களா, அந்த ஆற்றோட கிளை நதி தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்காடில் நல்லா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஆற்றுல தண்ணி வரும். இந்த மாதிரி நிறையா கிளை நதிகள் இருக்கும். இந்த கிளை நதிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் திருமணி முத்தாறாக உங்களுக்கு சேலம் மாவட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓடி அது போய் காவேரியில் போய் உங்களுக்கு கலக்குங்க. இதுதாங்க சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் இருக்கிற கண்ணங்குறிச்சி ஏரிங்க. கண்ணங்குறிச்சி புது ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரி தான் இங்கேருந்து தான் அப்படியே ஃபர்தராக உங்களுக்கு மூக்கிணை ஏரிக்கு வரும். அப்படியே இங்கேருந்து அப்படியே சிட்டிக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஏரி நிரம்பிச்சு அப்படின்னா அப்படியே ஃபர்தராக சிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற ஏரிக்கும் வருங்க. வாங்க நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகலாம். வாங்க, இந்த ஏரியும் ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தாங்க. இந்த மாதிரி பாக்கு தோப்பு இங்கே ரொம்பவே அதிகங்க. இந்த மாதிரி பாக்கு மரங்க பாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை சேவரன் மலை அடிவாரம். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணிருப்பாங்க பாருங்கள். ஃபுல்லாகவே எல்லாமே நெல் தான். அப்புறம் இந்த பக்கம் பாக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு, அப்புறம் ஆடு மாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சொல்ல ஒரு கிராமத்தை சார்ந்த வாழ்க்கை தாங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவ்வளோதாங்க. நாங்கள் இந்த கற்பகம் அந்த ஃபால்ஸ் அந்த வில்லேஜுக்கு நாங்கள் வந்துட்டோம். பாருங்கள், இங்கேயே ஆற்றுல பாருங்கள் தண்ணி ஓடிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா தான் அந்த இடம் வரும் உங்களுக்கு. இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போகணுங்க. இந்த ஆற்றுலேயே அப்படியே நடந்து போகணுன்னாலும் போகலாம். அப்படியே ஓரமாக நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபால்ஸ் வந்துடும். நீங்கள் ஜாலியாக அங்கே போய் குளிக்கலாங்க. வாங்க அங்கே போகலாம். சரி, இப்போ நம்ம போகலாம். வலுத்து எல்லாத்தோட கையையும் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு போகலாமா? ஓகே வாங்க. ஜில்லுன்னு இருக்கு தண்ணி அவ்வளோ கிளியரா இருக்குங்க. பாருங்க, இந்த கிறிஸ்டல் கிளியரும்பாங்களே அந்த மாதிரி கிளியரா இருக்குது. இதுதாங்க அந்த கற்பகம் அந்த வில்லேஜ்ல இருக்க இந்த ஃபால்ஸுங்க. இதுதான் அப்படி சொல்லுவாங்க. தடுப்பணை மாதிரி இருக்குங்க. பாருங்க, நல்லா குழந்தைங்கலாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்றீங்களா? எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல அங்க தண்ணி ஊத்திட்டு இருக்குங்க. கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா பாருங்க, சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். இதெல்லாம் நாளைக்கெல்லாம் வந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஆச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், பயங்கர கூட்டம் வர ஆரம்பிச்சிருங்க. எனக்கெல்லாம் நிற்கிறது இடம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சீக்கிரமாக வந்துட்டுலாம் பாருங்க. இப்பயே பாருங்க, மக்கள் எல்லாம் வேகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வரோம். இப்பயே போய் மேலே கீழே ஏதாவது வீடியோ எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். இதுதாங்க அந்த கற்பகம் வில்லேஜ் ஃபால்ஸுங்க. பாருங்க, இது ஆக்சுவலாக என்னன்னா உங்களுக்கு ஏற்காடு பார்த்தீங்கன்னா ஏற்காடு நல்லா மழை பெஞ்சுது அப்படின்னா மழை காலத்தில் இங்கே நல்லா தண்ணி வருங்க. நார்மல் இந்த சம்மர் டைமில் கொஞ்சமாக தண்ணி வரும். பட் இப்போ மழை நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அதனால் தண்ணி நிறைய வரும். இங்கே வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக பாருங்கள், இந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தண்ணி சும்மா நீட் அண்ட் கிளியராக இருக்கும் பாருங்கள். எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே இதில் நீங்கள் ஆறு பார்த்தீங்கன்னா ரிவர் இது அப்படியே அவங்களுக்கு ஒரு ரிவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு ரிவர் போகிறது அவங்களெல்லாம் புக்கில் தான் படிச்சிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஜாலியாக விளாண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. கொஞ்சம் தூரம் ட்ரக் பண்ணி வர மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் ட்ரக் பண்ணி உள்ளே போகலாம். உள்ளே ஒரு சின்ன ஒரு டேம் இருக்கும். அது வரைக்கும் இங்கே நம்ம கொஞ்ச நேரம் ஆட்டத்தை போடலாங்க. எப்படா இருக்கு இது? ஜாலியா இருக்கா? உங்களுக்கு ஃப்ரெஷ் அண்ட் க்ளீன் வாட்டருங்க. உங்களுக்கு ஏற்காடு மலையிலேருந்து அப்படியே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூசேஜ் இல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு வர தண்ணி தாங்க.
இந்த தண்ணி தான் அப்படியே ஃபர்தராக வந்து உங்களுக்கு சேலம் சிட்டிக்கு எல்லாமே அப்படியே போகும். நிறையா ஏரிக்கு இங்கேருந்து தான் போகும். நான் ஃபஸ்ட்டே காட்டேன் பார்த்தீங்கன்னா புது ஏரி, அந்த புது ஏரிக்கே இங்கேருந்து தான் தண்ணி போகும். அந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு அப்பா என்ன பண்ணிருக்கீங்க? விளையாண்டுட்டு இருக்கீங்களா? வீட்டுக்கு போகலாம் வாங்கடா. ஐயோ லேட் ஆயிடுச்சுடா. இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா குழந்தையில கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டங்க. பட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி சிட்டிக்குள்ளார கூட்டு போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் 200 100 பே பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். ஏன் தங்கம், இந்த ஸ்விம்மிங் பூல் வந்தால் எவ்வளோ நேரம் இருக்கலாம் தானே? ஆ, இந்த இடத்துல குளிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மலை அடிவாரத்தில் இன்னொரு லொக்கேஷன் இருக்கும். வாங்க அப்படியே ஃபர்தராக இங்கேருந்து அப்படியே நடந்து போகணும். கொஞ்சம் காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். வாங்க அங்கே போகலாம். நீங்கள் கொஞ்சம் தூரம் அப்படியே இந்த காட்டு வழியில் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போடுங்க. எவ்வளோ தரமா ஃபாரஸ்ட்டுக்குள்ளார எப்படி இருக்கு? ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார வரத்துக்கு? நீ என்ன எவ்வளவு பார்த்துட்டு இருக்க? நீங்க அப்படியே ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போற மாதிரி தாங்க இருக்கும். பாருங்க அந்த பக்கம் ஏற்காடு வந்து இதுக்குள்ளார நீங்க போறோம். நீங்க போக போக தண்ணி வரும். ஆனா ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ்ங்க. ரொம்ப அமைதியா போங்க, இல்லைன்னா பூச்சி கீச்சி வந்து கடிச்சுட்டு போயிடும். பாருங்க எப்படி இருக்கு, வழியே எப்படி இருக்கு பாருங்க. பயங்கர குழந்தைலாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போற மாதிரி, அவங்களுக்கு ஒரு ட்ரெக்கிங் போற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அவங்க பாருங்க ஜாலியா போறாங்க. எப்படா இருக்கு இந்த இடம்? கோஸ்ட் ஃபாரஸ்டா? இங்க கோஸ்ட்லாம் இல்லடா. இதுதான் தாங்க ஃபாரஸ்ட். ஓகேவா? நீங்க புக்ல படிப்பீங்கல்ல, இதுதான் ஃபாரஸ்ட். நேரா போனோம் அப்படின்னா ஃபால்ஸ் வரும்டா. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க அந்த இடம். அந்த டேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அந்த டேம் வந்துடும். அப்புறம் ஃபுல்லாக புளிய மர தோப்பாக இருக்குங்க இங்கெல்லாம். இது எல்லாமே கவர்மெண்ட்டோட இடமா. இதெல்லாம் டெண்டர்லாம் விட்டுருப்பாங்களா, அதெல்லாம் பிக்கிறதுக்குலாம் நிறைய பேர் வராங்க. பாருங்கள் ஆறு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இதாங்க திருமணி முத்தாறு உருவாகிற இடங்க இது. அங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் அவங்க நடந்து வரணும். நடந்து வந்தீங்க அப்படின்னா இப்போ பார்ப்பீங்க அந்த இடம் என்ன இடம் அப்படின்ட்டு. வாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸுங்க. கொஞ்ச நேரம் மேலே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டேம் மாதிரி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதுதான் இது. ஆமாம் கொஞ்சம் ஆழம்தான் இது. பாருங்க பசங்கள்லாம் லீவ் விட்டதுனால எவ்வளோ ஜாலியாக வந்து இங்கே விளாண்டுருக்காங்க பாருங்க. பின்னாடி இருக்க லொக்கேஷனை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ சுற்றியும் மழை, அதை வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஜாலியாக வந்தீங்க அப்படின்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க. என்ன பட்டர்ஃப்ளையா? பட்டர்ஃப்ளை பிடிக்க பார்க்குறியா? டே அதெல்லாம் பிடிக்க முடியாதுடா, வேணாண்டா பாவண்டா, எல்லாம் ஓடிடுச்சுடா. ஓகே என்ன சமைக்க போறீங்க? சிக்கனா இல்லை என்ன பிரியாணியா? இல்லை பிரியாணி தான் செய்ய போறீங்களா? ஓகே. ஓ தேவையான திங்ஸ்லாம் இது இருக்குதா? ஓகே. நேரம் ஆக ஆக பயங்கரமாக மக்கள் வர ஆரம்பித்தாங்க. அதுவும் இன்றைக்கெல்லாம் லீவு அப்படின்றதால மக்கள் வந்து ஃபுல்லாக இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு அப்படின்னா இன்னும் கூட்டம் வந்துடும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நாமளும் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இடம் சேலத்தில் இருக்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அப்புறம் என்ன, உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு நீங்களும் இடத்துக்கு போங்க. உண்மையிலுமே ஒரு தரமான பிளேஸுங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் கொண்ட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.